எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, ஒரு நல்ல மனிதர் அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எந்த துறையில் இருந்தாலும் சரி, குறிப்பாக சினிமா துறையில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரையும், நல்ல மனிதரையும் செயல்படுத்த விடாமல், மக்களை சந்திக்க விடாமல், அவருக்கு எந்த விதமான என்னென்ன இடைஞ்சல்களை கொடுக்க முடியுமோ அத்தனை இடைஞ்சல்களையும் ஏற்கனவே களத்தில் இருப்பாங்கள்ல திமுக ஆளுங்கட்சி மாதிரி ஆட்கள், சீமான், நாம் தமிழர் சீமான் மாதிரியான அல்லக்கைகள் தான் சொல்லணும். அது நல்ல கைகள் இல்லை, அல்லக்கைகள். அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறோம், மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு மக்களுடைய பேரை சொல்லியே ஆண்ட கட்சியான அதிமுகட்டையும் சரி, ஆளுங்கட்சியான திமுகட்டையும் சரி, பிற கட்சிகள்கிட்டையும் சரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பணங்களை திரட்டி பணத்தை வாங்கி அதன் மூலமாக தன்னுடைய குடும்ப செலவுக்கு பயன்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாதிரியான நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்களுடைய வேலைகளை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒருத்தர் வராருன்னு வச்சிங்களேன், மாற்று அரசியல் பேசி வராங்க, களத்துக்கு வராங்கன்னா அவங்கள வரவிடாமல், களத்தில் நிற்க விடாமல் பண்ணுற வேலைகளே இவங்க இந்த மாதிரி கட்சியோட வேலைகள் தான். இதுக்கு பின்புலமாக ஒரு ஆளை நீ திட்டுற, அவனை மட்டும் நீ திட்டினா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால் எங்களே நீ திட்டிக்க, ஆனால் முழு ஆதரவை எங்களுக்கு கொடு அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை மக்களே, நான் மட்டும் சொல்லலை, நான் என்னுடைய கருத்து இல்லது. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் கூட இதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யாரை இவங்க ரெண்டு பேருமே வர சொல்லி விட மாட்டாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி அழிக்கலாம், ஒழிச்சிடலாம், அரசியல் விட்டு ஓட விடலாம்னு சொல்லிட்டு இல்லாத கதையை பேசுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களை கண்டமேனிக்கு இப்போ திமுகவும் அதிமுகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் சரியாக வரி கட்டலையா, அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தை பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மேலே சொல்கிறதுக்கு எந்த விதமான ஊழல் இல்லை, லஞ்ச புகார் இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்த நல்ல மனிதர். மக்களுடைய சக்தி விஜய் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான்